சென்னை வானிலை ஆய்வு மையத்திலேருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாயிருக்கு. அதில் நாளைக்கு சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னையில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா பெய்யுமா பெய்யாதா எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 16ஆம் தேதி. இன்னைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மழையே பெய்யலை சார், தூரிக்கிட்டு இருக்கு, சாரலாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. படிப்படியாக மழை அதிகரிக்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் இங்கே மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் இந்த 5 பகுதிகளுக்கும் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்குன்னா இப்போவே பெய்யாது, இன்று பெய்யலாம், அடுத்த 48 மணி நேரத்தில் பெய்யலாம். அதே போல் இன்னையை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், விழுப்புரம், புதுச்சேரி இங்கெல்லாம் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்ததே திங்கக்கிழமை தான் மழை பெய்யும்னே சொன்னோம். அதனால இப்போ தூறலாக சாரலாக மேகமூட்டமாக காணப்படுறது. படிப்படியாக இரவு நேரங்களில் நாளைக்குள்ள இந்த மழைப்பொழிவு அவங்க சொல்றது போலவே பெய்யும். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது இன்றைய பொறுத்த வரைக்கும். நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு நவம்பர் 17ஆம் தேதி, நாளைக்கு திங்கக்கிழமை பல மாவட்டங்களில் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சென்னை குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கெல்லாம் 20 சென்டிமீட்டர் மழை நாளைக்கு திங்கக்கிழமை பெய்யும்னு சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த இடம்? திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் இந்த பகுதியில் 20 சென்டிமீட்டர் பெய்யும்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளைக்கு 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லெவலுக்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. ஒரு 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பெய்யுதானே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒன்றும் பெரிய எச்சரிக்கை இருக்கிறது போல் சென்னைக்கு தெரியலை. மழை பெய்யும் விட்டு விட்டு. இப்போ எல்லா பகுதியிலையும் மேகம் வரும்போது மழை பெய்யும், திடீர்னு மழை நின்றுடும். அது டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் மேகம் வர வர மழை பெய்யும், அப்படியே மேகம் வந்தால் மழை பெய்யும், இல்லாட்டி பெய்யாது, அப்படி தான் இருக்கும். அதனால அடுத்த 48 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் தான் கூடுதலான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையிலுமே இன்று இரவிலிருந்து இப்போ இன்னைக்கு நள்ளிரவு முதல் படிப்படியாக சென்னையில் மழை தொடங்கும். ஆனால் பாதிக்கிற லெவலுக்கு மழை இல்லை. ஆனால் நாளைக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல் சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு சென்னையில் 20 சென்டிமீட்டர் பெய்யாது, அந்த லெவலுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த லெவலுக்கு மழை வாய்ப்பு தெரியலை. அதே போல் நாளைக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அதே போல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழை நாளைக்கு பெய்யும்னு சொல்கிறாங்க. எது? விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளைக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சென்னையில் நாளைக்கு மழையே இருக்காதுன்னா நம்ம சொல்லலை. பெரிய லெவலில் 20 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு இல்லை. 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்கு அதை தாண்டி போகிறதே வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெல்டாவில் தான் பார்த்திங்கன்னா அதிக மழை வாய்ப்பு. நமக்கு மேகக்கூட்டங்கள் இப்போ வரைக்குமே அந்த நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து மேகக்கூட்டங்கள் கிழக்கு கடற்கரை ஓரத்துலேருந்து தான் உள்ளே போகணும் தமிழ்நாட்டுக்கு. அப்போ சென்னையிலேருந்து உள்ளே வரும் மேகம் வரையில் மழை பெய்யும். மேகம் உள்ளே போய் அப்படியே போக போக உள் மாவட்டங்களை நோக்கி போக போக மழை குறைந்து விடும். அப்படியே படிப்படியாக உள்ள மேகம் போயிடுச்சுன்னா நமக்கு மழை நின்றுடும். இப்படி மேகம் வரும்போது மட்டும்தான் சென்னையில் ஆரம்பித்து செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, அதே போல் கடலூர், அதே போல் மயிலாடுதுறை, அதே போல் காரைக்கால், நாகப்பட்டினம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருவாரூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மேகம் வரையில் மழை பெய்யும். மேகம் உள்ளே போனோன்னே மழை பெய்யாது. இப்படி மேகம் வந்து போக போக தான் மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஆனால் உறுதியாக நம்ம இந்த டெல்டா மாவட்டங்களில் தான் மழைப்பொழிவு ரொம்ப தீவிரமாக தெரியுது. நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், அதே போல் நமக்கு கடலூர் கூட சொல்ல முடியாது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இங்கே தான் 20 சென்டிமீட்டர் மழை பெய்கிற மாதிரி தெரியுது. அதனால் சென்னையில் நாளைக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், நாளைக்கும் பாதிக்கப்படும். நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையோட ஒட்டுமொத்த பகுதிகளையும் மழை விலகிவிடும். ஆனால் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு உறுதியாகவே இருக்கும்.
படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லா பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கும். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தி. இப்போ முக்கியமான செய்தியை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுடைய கருத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சென்னையில் நள்ளிரவு முதல் மழைப்பொழிவு தொடங்கும். மேகம் மூட்டமாக வரும்போது மழை பெய்யும். விட்டு விட்டு மழை இருக்கும். பெரிய லெவலில் மழை பெய்தாலும் கூட 10 சென்டிமீட்டரை தாண்டி பெரிய லெவலில் மழை. அங்கே 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பெஞ்சாவே சென்னையில் வந்து 5 சென்டிமீட்டரா 10 சென்டிமீட்டரானா அந்த மழைக்கே வந்து அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. அதனால சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, சென்னைக்கு நாளைக்கு மிகப்பெரிய அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லெவலுக்கு பயப்பட தேவையில்லை. அந்த லெவலுக்கு பெரிய மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். ஒரு மிதமான மழை, கனமழை வரைக்கும் இருக்கலாம். பெரிய லெவலில் 20 சென்டிமீட்டர்லாம் சென்னையில் மழை பெஞ்சிடாது. ஆனால் பாதிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதெல்லாம் வந்து உறுதியாக இருக்கலாம். ஏன்னா காலையிலேருந்தே மழை தொடங்கிடும். நாளைக்கு மதியானம்லாம் மழை இருக்கும். நாளைக்கு முழுவதுமே மழை இருக்கும். நாளைக்கு சென்னையில் யாருமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு அது மாதிரி இருக்கும். விடாமல் பேஞ்சு ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்துகிற லெவலுக்கோ, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற லெவலுக்கோ, எல்லாரும் எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு மழை சென்னையில் கிடையாது. நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க, சென்னையில் கொட்ட போகுது மழை, கொட்டிக்கிட்டே இருக்க போகுது, அதெல்லாம் கிடையாது. மழை பெய்யும். நைட்லேருந்து 10 மணிலேருந்து மழை தொடங்கிடும். மேகம் வரும்போது பெய்யும், விட்டு விட்டு பெய்யும், அவ்வளோதான். இதுதான் நம்ம சென்னைக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். சென்னையில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. சென்னைக்கு எப்போங்க மழை வரும், எப்போங்க வரும், வரும் பெய்யும் நிற்கும், வரும் பெய்யும் நிற்கும், இப்படி தான் இருக்க போகுது வானிலை. நன்றி, வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை காலையோட இந்த நிகழ்வு முற்றிலும் நமக்கு வந்து வலுவிழந்து விடும். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த பிறகு செவ்வாய்க்கிழமை மதியானத்துலேருந்து மழையே சுத்தமாக நமக்கு விளைகிறோம். செவ்வாய்க்கிழமையும் நம்மளுடைய சென்னைக்கு மழை இருக்கலாம். செவ்வாய்க்கிழமையுமே நமக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது வானிலைன்னு. அதனால் 2 நாள் சென்னையில் மழை உண்டு. ஆனால் பாதிக்கும் மழை, எச்சரிக்கக்கூடிய மழை பொழிவெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம்.